பனி தூங்கும் மலரின் தன்மை போல இவரின் படைப்புகள் சின்ன சிரிப்பும் சிறந்த ரசிப்பும் உள்ள படங்களை தரும் மக்கள் ரசனையாளர் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிகிற ஸ்டேஜில் அது நடக்கிறது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார் தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூபில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்த அப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சுவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார் தேஜஸ்வினி. அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லாம் ரமேஷ்க்கு அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சாம்சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் நினைக்கிறேன், ஒரு அம்சம் எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்டு கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணுன்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு ஜிவி மியூசிக் பண்ணி கொடுக்க ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்களால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுனா எங்கே வேணால் நிற்பேன் நான் ஸோ அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் படம் பண்ணிருக்கும்போது சம்டைம் ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்த ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி நான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேரில் ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீம் என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அவரோட க்ரோத் ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒவ்வொரு படமுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். இ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் ஜிவியை நம்ம அப்படி ஒரு இதில் நல்லா கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. தடைகள் 1000 வரலாம், தடுமாற்றம் பல எழலாம், ஆனால் அத்தனையும் தாண்டி தன் இலக்கை நோக்கி எப்போதும் பயணப்படும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே குறிப்பாக அந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் வேணால் அது மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் திலக்லேருந்து வேலை செஞ்சு எல்லாருமே ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க. அப்படின்னா மிகச்ச ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. தெய்வக்கனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நாம் வெளியிருந்து சொல்கிறத விட உங்களோட வேலை செஞ்சு உங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக
ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நிரஞ்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். நிரஞ்சன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷனாக நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்றைக்கி அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர்ஸ். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் வந்துட்டுருக்காம வரட்டும், அக்கா தான் நல்லா இருக்கா வரட்டு பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லோரும் வந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியால் இயக்குனரானவர்கள். அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி ரொம்ப ரீசனபுளாக ஒரு அற்புதமாக ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல், போதுமே அது அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா நான் இந்த படம் இந்த ஆல்பம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு விரல விடாமல் அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டுருக்கிறது வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஜிவி. நீங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் நீங்கள் நிறையா வளரணும், நிறையா பண்ணணும். யூஆர் டூ யங், இதுலேயே யங்கஸ்ட், நீங்கள் இன்னும் பெருசாக சாதிப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய மறைந்த இனிய நண்பர் டில்லிபா அவருடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி உடற்பொருட்கள் அந்த இயக்குனர் மாறன் அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் டில்லிபாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது டில்லிபாவு சார் பேரை கூட எல்லோரும் மென்ஷன் பண்ணி பேசணும் ஒரு மேடம். ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நம்ம நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம இப்படி சொல்கிறது அது நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் என்னுடைய வேண்டுகோள். சேவிங் நம்புகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கு நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சில ஒரு நடிகர்களில் நம்ம இன்றைக்கி ரொம்ப சீரியஸ் வருஷன் இப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்லா ரோல் பண்ணுவோம். அது ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீதி நடித்த எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு நீங்கள் ஒரு பெரிய பர்ஃபார்மர், டான்ஸர் எல்லாமே தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.